மேடம் நீங்க கேட்ட சிசிடிவி ஃபுட்டேஜ் வந்திருக்கு மேடம். ஆ வாங்க. மேடம் மேடம் இதுதான் 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 துர்கா. யா கொஞ்சம் அமைதியா இருங்க. ஐயோ மேடம் மேடம் யாரோ பிளான் பண்ணி தான் கடத்திருக்காங்க மேடம். இருங்க இருங்க, வண்டி நம்பர் தெரியுதான்னு பார்க்கலாம். இந்த நம்பர் பெசன் நகர் ஆர்டிஓ சர்க்கிள்ல வருது. இப்ப சைபர் வெப்சைட்ல போய் இந்த வண்டியோட டீடைல்ஸ போட்டு இதோட ஓனர் யாரு, அட்ரஸ் என்னன்னு செக் பண்ணணும். என்னாச்சு மேடம்? ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் எரர்னு காட்டுதுன்னா அப்படி ஒரு நம்பரே இல்லைன்னு அர்த்தம். இப்ப நமக்கு கிடைச்ச இந்த க்ளூவும் யூஸ் இல்லாம போயிடுச்சு. என்ன செய்யறது? அசோக், உங்களுக்கு எதிரிங்க யாராவது இருக்காங்களா? மேடம் என்னோட ப்ரொஃபஷன்ல நிறைய கேஸ்ல ப்ராப்ளம் வரும். எங்க ஃபீல்ட பத்தி தான் உங்களுக்கு நல்லா தெரியுமே. அந்த மாதிரி எல்லாம் ஒரு சிலர் இருக்க தான் செய்யறாங்க. நான் ஜெனரலா கேக்கல. ஐ மீன், நீங்க ரீசெண்டா ஆர்கியூ பண்ண கேஸ்ல உங்களை சார்ந்த எனிமீஸ் யாராவது இருக்காங்களான்னு கொஞ்சம் நல்லா யோசிச்சு பார்த்து சொல்லுங்க. மேடம் கொஞ்ச நாள் முன்னாடி தாஸ்னு ஒருத்தர், அவரோட தங்கச்சிக்கு நான் டிவோர்ஸ் வாங்கி கொடுத்தேன். அதுல அவருக்கு கொஞ்சம் என் மேல டென்ஷன் ஆகி இன்னும் 2-3 தடவை அட்டாக் பண்ண ட்ரை பண்ணாரு மேடம். அந்த டைம்ல எல்லாம் துர்கா தான் என்னை காப்பாத்துனா. ஆனா இப்போ அந்த பிரச்சனையெல்லாம் ஃபுல்லா சார்ட் அவுட் ஆயிடுச்சு. ஆக்சுவலி அந்த பொண்ணு அவங்க ஹஸ்பண்டோட மறுபடியும் சேர்ந்துட்டா. அதனால அவரு இப்ப இந்த மாதிரி பண்றதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்புறம் எப்படி? ஓகே மிஸ்டர் அசோக், இந்த கார் யாரோடது? இதோட டீடைல்ஸை ட்ரேஸ் பண்ணோம்னா நாம துர்கா எங்க இருக்கான்னு கண்டுபிடிச்சிடலாம். கண்டுபிடிக்கிறேன்.